உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தக்வாவை கொடுங்கள். அந்த இறை அச்சம் மட்டும் தான் உங்களுடைய பிள்ளையாக அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பிள்ளைகளாக அதை ஆக்கும். செல்போன்கள் மூலமாக இன்னைக்கு தேவையில்லாம பேசுறது, விடிய விடிய பேசுறது, டிவி அழகான விஷயம், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கேம் ஷோ, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாட்டு பாடுற ஷோ, டான்ஸ் ஆடுற ஷோ எல்லாம் பார்க்க முடியுதா? உட்கார்ந்து பாட்டு பாடுற ஷோ எல்லாம் கேட்க முடியுதா? அது என் புள்ள அழகா பாடு. இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் கேவலம், அவமானம். அந்த ஷோல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற கேவலத்தை பார்க்கிறேனா இல்லையா? என் புள்ள அழகா டான்ஸ் ஆடுது, அது நடிக்க மாதிரி ஆடுது, பெரிய ஆலயக்குள்ள ஆயிரும். உலகம் கிடைச்சா போதுமா? நாளை அதிபயங்கர மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அடியானாக நானும் என் பிள்ளையும் மாறணும்னு ஆசை இல்லையா? என் புள்ள வந்து பெரிய பாடகனா ஆகணும், என் புள்ள அந்த ஷோல கலந்துக்கணும், டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டி வாங்கணும். என்ன கேவலம் இது? அல்லாஹ் நேசிப்பானா? இப்படியான டிவி ஷோக்களை எல்லாம் பார்த்து ஆசைப்பட வைப்பது, அதே மாதிரி போன்ல கூட கேம்லயே அடிமையாக்க வைப்பது, இப்படியான அடுத்த இளமை பருவம் வந்து விட்டால் தனியா நெட்டை கொடுத்து யூடியூப்ல என்ன பார்க்கலாம், தனிமை என்ன செய்யணும், எதையுமே கண்டுகொள்வதில்லை. பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 18வது அத்தியாயம் 46வது வசனம், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பிள்ளைகளும் பொருளாதாரம் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சோதனை என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையில் இந்த காதல் தினம், இந்த காதல் என்கிற இந்த கலுசடைகள் தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிக்கி தவிக்க கூடாது. எப்போதும் அல்லாஹ்வை பயந்து பிள்ளையா இருக்க வேண்டுமானால் இன்றைய நவீன கலாச்சாரத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய காலம் இந்த காலம். தோழர்களே, கொஞ்சம் நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு ஹிஜாபை போதிங்க. அந்நிய பெண்கள், அந்நிய ஆண்கள்கிட்ட தனிமையா இருக்க கூடாது. 2 ஆணு பெண்ணு தனிமையா இருந்தா 3வது ஷைத்தான் இருக்கிறான். அந்நிய ஆணிடத்திலே குலைந்து சிரிச்சு பேசக்கூடாது. வெளியே வரும்போது இறுக்கமான ஆடையை போட்டு வருது, டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் போட்டு வருது, தலையில பூவை வைத்துக் கொண்டு சலங்கி ஒளி எழுப்பக்கூடிய கொலுசுகளை அணிந்து வருவது. என் மகளுக்கு இவ்வளவு அழகா இருக்கேன் அந்த ட்ரெஸ், டைட் ஃபிட்டிங் ஜீன்ஸ் டிஷர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு தலையில ஒரு புல்காங்கிற பேர்ல இறுக்கமான ஒரு ட்ரெஸ் கட்டிக்கிட்டு இங்க ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒரு பொருளை குத்திக்கிறது. என்ன கேவலம் இது? இறுக்கமான ஆடை ஆணுங்க பெண்ணும் அணியக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஆண்கள்ட்ட தனியா பேசுறதுக்கு இந்த அனுமதியா இஸ்லாம் கொடுக்கிறதா? அவர் எப்படி அந்த காதல் உருவாகுது? எனக்கு உண்மை புரியும். எப்படி இந்த காதல் வருது? ஒரு அந்நிய ஆணையே பார்க்க கூடாதே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு பாத்தியா, அலி லா துத்பஇ நதுரா, திரும்ப நீ பார்வையை செலுத்தாதே அந்நிய பெண்ணின் மீது. இன்னலக்கல் ஊலா வலைஸ லக்கல் ஆகர். முதலாவது பார்வை எது தெரியும், எதாத்தான் பார்த்துட்டேன். 2வது பார்வை ஷைத்தானிய பார்வை, விபச்சார பார்வை, ஆபாச பார்வை, நரக பார்வை என்று பெருமானார் எச்சரித்தார்களே. பார்வையவே இஸ்லாம் தடுக்கிறது, தனித்திருக்க கூடாது என்று சொல்லி காட்டுகிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், இன்னைக்கு என்ன நவீன கலாச்சாரம் உண்டானாலும், எனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க, நல்ல மாதிரி திருமணம் முடித்து கொடுப்பாங்க, அவங்க பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை வலுக்கட்டாயமா இஸ்லாம் முடிக்க சொல்லல, நீங்க பாருங்க சம்மதம் தெரிவிங்க என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு சலுகைகளை கொடுக்கிறது. இப்படியான வாய்ப்புகள் இருந்தும் கூட நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் சரியாக ஒழுங்காக வளர்க்காத காரணத்தினால் தான் இன்றைக்கு இந்த காதல் என்கிற பெயரால் இந்த சமுதாயம் சீர்கெட்டுக் கொண்டு இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டுமானால் இப்படியான அதாவது சீர்கேடுகள், ஆபாசங்கள், விபச்சாரங்கள், எல்லா விதமான அசிங்கங்களும் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய சட்டம், பெருமானாருடைய நற்போதனைகள் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமா தியேட்டர்களாக இருக்கட்டும், அல்லது மத்த இணையதள விஷயங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் கவனக்குறைவாக பெற்றோர்கள் நீங்கள் இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும்.